ஹாய், நான் ராஜ். நான் நார்மலாகவே வந்து ஃபீல் குட் மூவிஸ்லாம் ரொம்பவே விருப்பமாக பார்ப்பேன். அண்ட் நான் பார்க்குற எல்லா மூவிஸும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுலேயும் நம்ம இப்போ பார்க்க போகிற மூவியை வந்து நான் லிட்டரலாக வந்து ப்ரொமோட்டே பண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மூவியை வந்து நான் எக்கச்சக்கமான டைம் பார்த்துருக்கேன். அண்ட் நார்மலாக வந்து நம்ம டேட்டெல்லாம் காலியாச்சுன்னா என்ன பண்ணுவோம், கேலரியில் போவோம்ல. ஆனால் நான் இந்த மூவி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மூவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு இந்த மூவி பிடிக்கும். லைக் இது ஒரு லவ் ஸ்டோரி தான். அண்ட் இந்த மூவியில் பெருசாக எந்த பரபரப்பு இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக அண்ட் ரொம்பவே ஃபீல் குட்டாக பார்க்க போகிற இந்த படம் தான் ராயல் ட்ரீட்மெண்ட். 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். அண்ட் மூவி ஸ்டார்ட் ஆனோடனே டாப் வியூவில் இருந்த நியூயார்க்கை தான் காமிக்கிறாங்க. அண்ட் அப்புறம் ஸ்ட்ரீட்டில் காமிக்கிறாங்க. லைக் அங்கே ஹீரோயினும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஜாலியான டைப். லைக் அங்கே போயிட்டு இருக்கும் போதே வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே போகிறாங்க. அண்ட் அவங்க டோனட்லாம் வச்சிருக்காங்க. லைக் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே போகிறாங்க போகிற வழியில். அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு லைக் 2 டோனட்ஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் தர முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு தராங்க. அவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் போல நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து சலூன் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க ஹீரோயினோட சலூன் தான் போல. உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னாச்சு, எங்கே ஃபயர் இருக்குன்ற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்காங்க. உள்ள ஆல்ரெடி அவங்க அம்மா அண்ட் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க கிராண்ட்மா இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே பெரிய ஃபயர் எதுவுமே இல்லை. பட் அவங்க எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்த உடனே வந்து அங்கே இருக்க ஃபயரை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு மைக்ரோவேவ்லேருந்து புகை வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இதுக்கே அங்கே இருக்கவங்களும் பதறிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வேற ஒருவேளை நம்ம வந்து இறந்துட்டோமா, நமக்கே எதுவும் தெரியலையான்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க சைடில். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பாட்டி வந்து அங்கே மயங்கி வந்து அப்படி விழுந்திருக்காங்க. எல்லாம் திடீர்னு பதறாங்க பாட்டிக்கு என்னாச்சுன்னு. அவங்க ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருக்காங்க போல. ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு ஃபேமிலியாக இருக்குது இந்த ஃபேமிலியே. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் வரான். அவன் தான் வந்து எப்போவுமே வந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணுவான் போல. அவன் ஓனர் கிடையாது. லைக் ஓனருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவான் போல. வந்தோடனே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். லைக் உங்களை விட ரெண்ட் அதிகமாக கொடுக்குறவங்களாம் வராங்க எங்களுக்கு, ஸோ நீங்கள் காலி பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறான். பட் ஹீரோயின் தான் வந்து சில விஷயம் பேசிட்டு லைக் அவனை சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டும் கேட்குறான் அவன். பட் ஆனால் ஹீரோயின் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து ஒரு ட்ராவலுக்காக ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அண்ட் சுற்றி இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், அது நீ ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன்னு. பட் அவங்களுக்கும் ஒரு வழி இல்லை. ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிடுறான். அண்ட் தென் ஒரு கேமராங்கள் வந்து லைக் நியூஸ் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணுது. அதில் ஏதோ ஒரு கண்ட்ரியோட பிரின்ஸ் வந்து லைக் நியூயார்க் சிட்டி வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அண்ட் கட் பண்ணோடனே வந்து அந்த பிரின்ஸையே வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆக்சுவலாக இவருக்கு வந்து 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வால்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் அவங்க 2 பேர்ட்டையும் வந்து தான் போட்டிருக்க ஷர்ட் எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்டிருக்காரு. அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா இல்லைன்னா ஒரு பிரின்ஸ்ட்டு சொல்ல முடியல. அண்ட் தென் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அங்கே வராரு. அண்ட் அவர்கிட்ட வந்து அந்த பிரின்ஸ் வந்து கேட்குறாரு எப்படி என்னோட ட்ரெஸ் இருக்குன்ற மாதிரி. அவர் என்னன்னா வந்து இந்த பொக்கேல இருக்க ரோசஸ் மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி அவர் மட்டும் சொல்லிட்டு போறாரு. ஸோ அதனால பிரின்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருது. யாராவது உண்மையை தான் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ட் தென் பிரின்ஸ் வந்து அவர் நியூஸ் பேப்பர் அங்கே பார்க்குறாரு. அவரோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அவருக்கே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைல் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கே வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி வந்து வால்டரை சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் பக்கத்தில் இருக்க பிஏ வந்து லைக் இந்த சலூனுக்கு கால் பண்ணுங்க ஒரு நேம் சொல்கிறாங்க, பெல்னு சொல்லிட்டு. ஸோ வால்டர் வந்து வாய்ஸ் கமெண்ட்லேயே வந்து கால் பெல் த பெஸ்ட் சலூன் இன் நியூயார்க்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனோட கடைக்கு வந்து போகுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நேம் வந்து பெஸ்ட் சலூன் இன் நியூயார்க் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ டேரெக்டாக வந்து அங்கே கால் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கால் எடுத்து பேசுகிறாங்க. லைக் வந்து பிரின்ஸ்க்கு ஹேர் கட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு வால்டர். இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, நானுமே ஒரு நாட்டோட குயின் டான்ஸ் சொல்கிற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபேக் கால்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி போதும் அவங்க ஃப்ரெண்ட் நேமை சொல்லிட்டு லைக் நீங்கள் ப்ராங்க் பண்ணதெல்லாம் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டயல் கோடை வந்து லைக் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இது உண்மையான கால் தான் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான கால்னு தெரிஞ்சு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஹையஸ்ட் பெய்ட் சலூன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து அந்த ஹேர் கட்டுக்கு வந்து $500 வந்து பே பண்ணுறாங்களாமா. அது ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது என்னோட நார்மல் ஃபீஸ் தான், அதோட கம்மி தான், பரவாயில்ல நான் வந்து பண்ணித்தரேன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. தென் காலை கட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பிரின்ஸ்க்கு ஹேர் கட்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு காஸ்டியூம் வேணும், ரொம்பவே வந்து ப்ரீமியமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீனே வந்து ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே பெரிய ஹோட்டல். அண்ட் அங்கே வந்து வெளியே கேமரா மேன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து போகும்போது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு செலிபிரிட்டி வர மாதிரி இருக்குது. ஸோ அவங்களாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை இது யாரோ ரோட்டில் போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க அப்புறமேட்டு சோகமாக மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் உள்ளே போனோடனே வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா வந்து அவுட் சைடர்ஸ்லாம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அலோட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிருக்காரு. இவங்க வந்து இல்லை நான் அதுக்காகலாம் வரல, நான் வந்து பிரின்ஸ்க்கு ஹேர் கட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வால்டரும் வராரு. தென் ஹீரோயின் வந்து வால்டர் பற்றி சொல்கிறாங்க, நான் உங்களை எப்படி இமேஜின் பண்ணணும், நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ரூமு. இவங்க பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. வால்டர் வந்து என்ன இவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இது ரொம்ப கேஷுவலாக நான் அடிக்கடி போகிற மாதிரி ஹோட்டல்ஸ் தான், ஒன்றும் பெரிய எதுவும் இல்லைன்ற மாதிரி அப்புறமேட்டு
வந்து நார்மல் ஆகிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பிரின்ஸ் வராரு. வந்தோடனே இவங்க வந்து லைக் அந்த ராயல்ஸ்க்குலாம் வந்து ஒரு வெல்கம் கொடுப்பாங்க தெரியுமா, குனிஞ்சி அதே மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மீட் பண்ண வரதுனால ராயல்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க போல். அண்ட் மறுபடியும் அதை பண்ணி காமிக்கிறாங்க, லைக் கரெக்டாக தான் பண்ணுறாங்க போல். அண்ட் எல்லாம் பஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேர் கட் பண்ண தான் வந்து போகிறாங்க. தென் ஹேர் கட் பண்ண எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லைக் ராயல்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான ரூல் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. லைக் ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ ஒரு கார்டு வந்து இவர் வந்து தொட்டுட்டாராமா கேஸ்டலில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் அவரை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பயமுறுத்துற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹீரோயினும் லைட்டாக பயந்த மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து அவங்க கையை தொடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தொடலான்ற மாதிரி அப்புறமேட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பொய்யான கதையில் இதுக்கப்புறம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு லைக் சும்மா ஃப்ரெண்ட்லியாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவங்க பிஏ வந்து டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க. பிரின்ஸ் வந்து வேணாம்னு சொல்லிடுறாரு. ஸோ வந்து டீ கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து தெரியாமல் கீழே போட்டுறாங்க, விழுந்துடுறாங்க அவங்களும். அண்ட் சுற்றி இருக்க பிஏமே வந்து லைக் ஹவுஸ் கீப்பிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது கிளம்பிடுறாங்க. அண்ட் பிரின்ஸும் பெருசாக கண்டுக்கல. நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு வந்து ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்க டீ கொட்டினவங்க கிட்ட. அண்ட் ஹீரோயினுக்கு இதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பிரின்ஸ் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் விழுந்திருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி எதுவுமே வந்து கேட்கலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகிறது. தென் வந்து கோவமாக தான் வந்து ஹேர் கட் பண்ணிருக்காங்க. லைக் பிரின்ஸ் வந்து லைக் கொஞ்சம் பொறுமையாக விட்டுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சில விஷயம்லாம் பேசிட்டு கொஞ்சம் கடுப்பில் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் சலூனுக்கு ரீச் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்பவே லேட் ஆயிருது. அண்ட் சலூனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து லைக் மணி இல்லையா, ஏன் நடந்து வரன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி நான் ஹேர் கட்ட முடிக்கல, ஸோ அதனால் வாங்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி அவங்க கேட்டோன்னே வந்து இந்த மாதிரி சில விஷயம் நடந்துருச்சு, இதை வந்து பிரின்ஸ் வந்து கேட்கவே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே. அண்ட் இதெல்லாம் வந்து இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது முன்னாடி பார்த்தோன்னா வந்து பிரின்ஸ் வந்து நின்றுருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டரை மறந்து விட்டு போயிட்டீங்க, அதான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ப்ளஸ் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண வந்தீங்களா அதுக்காக அமௌண்ட்டு. பட் ஆனால் வந்து இவங்க வந்து இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிரின்ஸுமே வந்து நடந்ததுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. அண்ட் ரொம்பவே பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து சரி வாங்க வந்து உட்காருங்க, ஹேர் கட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் தென் வந்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்காங்க, எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனோட பாட்டி வந்து டிஷ் மாதிரி ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க இட்டாலியனில். அண்ட் இவர் வந்து லைக் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் நான் டின்னர் போக வேண்டியது இருக்குது, ஸோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இப்படி ஜாலியாக தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் அங்கே பாட்டு போட்டுட்டு பயங்கரமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி, அம்மா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இவருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபேமிலி, ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி விஷயத்த. அண்ட் ஹேர் கட்டுமே ரொம்பவே நல்லா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் அவர் கிளம்புறாரு. அப்போ போகும்போது அந்த குளோப் ஒன்று பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து இந்த வேர்ல்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த குளோப் தான் அது. அண்ட் அதை பார்த்துட்டு வந்து லைக் இவர் சொல்கிறாரு, இந்த உலகமே உனக்காக வெயிட் பண்ணிருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹீரோயினுமே வந்து சிரிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு சப்வேக்கு வழி காமிக்க முடியுமா யாராவதுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உடனே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோயினோட பாட்டி வந்து ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சைடில் வந்து லைக் பிரின்ஸோட கார் வந்துட்டு தான் இருக்குது. லைக் இவர் சும்மா தான் கூப்பிட்டுருக்காரு போல, இந்த மாதிரி சப்வேக்கு வழி காமிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து லைக் சும்மா பேசுறதுக்காக. அண்ட் பிரின்ஸும் இவங்களும் நடக்க வந்து அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவங்க கேட்குறாங்க, இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஓடினா என்ன ஆகுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஓகே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிரின்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அந்த காருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு வந்து ஸ்டார்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைக் ஸ்கையில். அண்ட் எல்லா ஸ்டார்ஸோட நேமும் சொல்லிட்டு இருக்காங்க, லைக் வேகா, சேரஸ் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து எங்கே என்ன ஸ்டார்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நோட் பண்ணுறாங்க, ஆமாம் அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா லைட் பொல்யூஷன் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அந்தளவுக்கு வந்து தெரியல. ஹீரோயினுக்கு வந்து ஸ்டார் கேசிங் அண்ட் அந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல. ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து லைக் போகிறாரு, ஏன்னா அவருக்கு டின்னருக்கு டைம் ஆச்சு போல. ஸோ வால்டர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து வேற ஒரு ஹோட்டலில் காமிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம பிரின்ஸ்க்கு வந்து வெட்டிங் போல் லைக் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ பிரைடோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அண்ட் அங்கே பிரின்ஸும் வால்டரும் அங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல மேக்கப்பாக வந்து கிடைக்க மாட்டாங்க, ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க, எல்லாமே புக் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அண்ட் அப்போ தான் வால்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பெல்னு சொல்லிட்டு ஒரு சலூன் இருக்கு, அவங்க தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் இன் நியூயார்க்ன்ற மாதிரி சொன்னோம். லைக் இருக்க பிரின்ஸும் வந்து அதான் சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் சீனுமே வந்து சலூனில் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிருக்காங்க. லைக் ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்கும், அங்கே இருக்க பசங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு ஹோம் மாதிரி. இப்போ அந்த கம்யூனிட்டி சென்டரோட வந்து ஒரு ஹெட் மாதிரி வேற ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அவர் வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நீ வந்து நெக்ஸ்ட் இது எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி இது ரன் பண்ணுறியான்னு. அண்ட் ஹீரோனோட அம்மா வந்து லைக் கோவப்பட்டு அவர் வந்து வெளியில் துரத்தி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது வால்டர் உள்ளே வராரு. அண்ட் ஹீரோயின் உடனே கேட்குறாங்க, எதுவும் வந்து பிரின்ஸ் மறந்துட்டு போயிட்டாரான்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லைக் பிரின்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ராயல் வெட்டிங்க்கு
நீங்கள் தான் வந்து லைக் பிரைட் அண்ட் க்ரூம் மேக்கப் வந்து பண்ண போகிறீங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. லைக் அதுக்காக வந்து $10,000 வந்து போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து ரொம்ப இதுவாகிடுறாங்க. ஏன்னா இவங்களோட லைஃபே வந்து நெக்ஸ்ட்டு மாறுறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் ஹீரோனோட அம்மாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்பவே தூரமாக போயிட்டு வேற ஒரு கண்ட்ரியில் போய்ட்டு மேக்கப் பண்ணல. ஸோ அந்த விஷயத்தினால அண்ட் ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இங்கேவே இருக்கிறனால எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பாட்டி தான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி சில விஷயத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து லெவனியை தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. லைக் அவங்க காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து லைக் கத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாதுன்னு. அண்ட் போயிட்டே இருக்கும்போது கேஸ்டல் தூரமாக தெரியுது. அதை பார்த்துட்டு இன்னுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஸ்டல் கிட்டேயும் வந்துட்டாங்க. அண்ட் அங்கே போன உடனே நம்ம வால்டர் தான் வந்து இன்வைட் பண்ணுறாரு. அண்ட் ஹீரோயின் போன வந்து லைக் ஃபிஸ் பம்ப் கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. அண்ட் உங்ககிட்ட நிறைய நான் டீச் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு லைக் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் இவங்க 3 பேருமே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக வந்து பார்த்த மாதிரி கத்திக்கிட்டே வராங்க. கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஆக்வர்டாக தான் இருக்குது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த கேஸ்டல் உள்ளே போனோடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. லைக் ராயல்ஸோட ஃபோட்டோஸ் அதை பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து லைக் பிரின்ஸ் அங்கே வராரு. பெருசாக வந்து எதுவும் பேசிக்கல. அண்ட் அவருமே நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸோட வந்து லைக் ஃபாதர் அண்ட் மதர் வராரு, லைக் கிங் அண்ட் குயின். அதில் வந்து கிங் வந்து கேட்குறாரு, என்ன உங்கள் கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நெக் பிலோ. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான நெக் பிலோ தான், அதை வந்து உங்களோட செயினுக்காக நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக பேசுகிறாங்க. அது அந்த அளவுக்கு ஃபன்னாக இல்லை தான். பட் இவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த ராயல்ஸ் இந்த சைடு பார்க்குறவங்கலாம். தென் வால்டர் வந்து லைக் அவங்க ரூம்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் வந்து ஹீரோயின் போகிற வழியில கேட்குறாங்க, அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற வரவங்க எல்லாருமே வந்து லைக் கேஸ்டில் தான் தங்குறாங்களா? அப்படிலாம் கிடையாதுன்னு வால்டர் சொல்கிறாரு. லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைல்ல. ஸோ அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரின்ஸை வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. அண்ட் வந்து ஒரு ரூம் காமிக்கிறாங்க. அங்கே வந்து 2 பெட் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து ஹீரோயின் வந்து லைக் அது 2 சேர்த்து போடுங்க, நம்ம ஒன்றா தூங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வால்டர் வந்து உடனே வந்து உங்கள் ரூம் வந்து அங்கே இருக்குன்னு சொன்னோன்னே லைக் எனக்குன்னு தனி ரூமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் போய் பார்க்குறாங்க. அந்த ரூம் அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. செம்ம வந்து லைக் நீட் அண்ட் ரொம்பவே ப்ரீமியமாக ஒரு ராயல்னஸோட இருக்குது. அதை பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பேசிட்டே வந்து நீங்கள் இன்னும் ஒரு வியூ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லைக் கேஸ்டலோட டாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கத்துறாங்க பாருங்க. அந்த இடத்த வந்து எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அவங்க பார்த்து கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு வியூ அங்கே இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த பிஏ இருப்பாங்க தெரியுமா, 2 பிஏ இருப்பாங்க. அதில் ஒரு உமன் பிஏ இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் வந்து அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்காக ஒரு 3 வாலண்டியர்ஸ் கொடுத்துருக்கேன். இவங்க 3 பேரையும் வந்து நீங்கள் 3 பேர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ உங்களை செக் பண்ண போகிறன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து ரூடாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இங்கிலீஷே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அதில் வந்து இதான் அவங்க வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு 3 பேர் கொடுக்குறாங்கல்ல. அதில் ஒரு மென் அண்ட் 2 உமன் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து அந்த மென் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. லைக் அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மற்றவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து லைக் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஜாலியாக வந்து மேக்கப் பண்ணிருக்காங்க. தென் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் முடிக்கிறாங்க. அண்ட் முடிச்சுட்டு வந்து அந்த பிஏ டெக் கொடுத்து காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்ற மாதிரி. அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. லைக் அந்த வாலண்டியர் கொடுக்கும்போது ஒரு மாதிரி முடியெல்லாம் வந்து கசமசான ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தார். இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ டிஸ்னி படத்தில் வர கேரக்டர் லைக் பிரின்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் அதை பார்த்தோன்னே இவங்களே வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லைக் போக சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூடாக சொல்கிறாங்க. அண்ட் இவங்களும் கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து லைக் முடிஞ்சிருச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப குஷியாக வந்து லைக் திருப்புறாங்க. அவங்க 2 பேரையும் அவங்களோட ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. பட் இவங்க பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னன்னா வந்து அவங்க வந்து லைக் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக ராயல்னஸாக பண்ணல, ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக ட்ரெண்டியாக ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்களா, கேர்லிலாம் பண்ணி கலரிங்லாம் பண்ணி இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இவங்க ஆக்வர்டாக பார்க்குறாங்க. அண்ட் அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து அழுகுறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க 2 பேருமே வந்து. தென் ஹீரோயின் வந்து அந்த வெளியில் லெவனியோட அந்த அவுட் சைட் தான் வந்திருக்காங்க. சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து லைக் கால் பண்ணுறாங்க, வீடியோ கால். அண்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜாலியாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோயின் வந்து ஒரு சைட் ஆஃப் அந்த டவுனை காமிக்கிறாங்க. அந்த சைட் டவுன் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து லைக் கேட்குறாங்க இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து ஊபர் டிடெக்லிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. லைக் ட்ரெயின் ட்ராக்கு இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் போல். அங்கே வந்து எல்லாருமே ஏழ்மையாக இருக்காங்க. பட் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கேஸ்டில் காமிக்கிறாங்க. அந்த பிஏ வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ராயல்னஸோட ஹேர்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் வந்து இப்போ இமேஜின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு லைக் சிசரை வந்து கையில் வந்து கொடுத்துட்டு ஒரு மாதிரி காற்றுலேயே வந்து வெட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஆக்வர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ சரியாக சிக்கிட்டோம் போலே இந்த பைத்தியத்திட்டு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
தென் ஹீரோயின் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் வழக்கம் போலே வந்து எல்லாத்தையும் நல்லா தான் பேசுவாங்கல்ல. ஸோ அங்கே அந்த கேஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த லைக் அங்கே கேட் கார்டெலாம் இருப்பாங்க தெரியுமா, அங்கே வந்து லைக் அது கேக்லாம் கொடுத்து லைக் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே பிரின்ஸோட காரும் வருது அண்ட் அவங்க உள்ளே வந்து அவங்களோட ப்ரைடும் இருக்காங்க. 2 பேருமே வந்து ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் நிறுத்திட்டு வந்து அவங்களும் வந்து கேக் கொடுக்குறாங்க அண்ட் அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து லைக் டவுன்லேருந்து வந்துறாங்கல்ல. ஸோ நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு அவங்க அந்த கம்யூனிட்டி சென்டருக்கு அந்த பசங்களுக்குலாம் வந்து சில பொருள்லாம் வாங்கிட்டு பொம்மை மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்றாங்க. லைக் வாங்க வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து இல்லை செம்ம டயர்டாக இருக்குது, அந்த ராட்சசி வச்சு செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே வந்து டயர்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையெல்லாம் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் வந்து சின்ன தனியாக தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனியாக தான் கிளம்புறாங்க. அண்ட் போயிட்டே இருக்கும்போது வால்டர் பார்க்குறாங்க. ஃபிஸ்பம்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஸ்பம்னா நம்ம டெய்லியுமே பண்ணணும் அண்ட் ஒரு டபுள் ஃபிஸ்பம்னா நம்ம வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அந்த மாதிரி நடந்துச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வால்டர் கேட்குறாரு. இந்த மாதிரி டவுனுக்கு தான். லைக் ஏன்னா நைட் ஆக போதே இப்போ போகிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த விஷயத்த உடனே வந்து வால்டர் வந்து பிரின்ஸ்ட்ட போய் சொல்கிறாரு. அண்ட் பிரின்ஸுமே வந்து இந்த மாதிரி நைட் டைமில் போகக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ கூட யாராவது போகணும்ல அப்படின்ற மாதிரி வால்டரும் கேட்குறாரு. அண்ட் இவருமே வந்து யார் போவாங்க அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் கேட்கும்போது வால்டர் வந்து ஏன் நீங்கள் போகக்கூடாது பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வந்து இவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் வால்டர் வந்து எனக்கு நார்மல் பர்சன்ஸோட கிளாத்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கேஸ்டோட கார்டன் வழியாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா கேட்குறாரு. இவங்க வந்து லைக் பிரின்ஸ் இங்கே என்ன பண்ணிருக்கீங்க, அது என்ன வித்தியாசமாக அது கிளாத்ஸ்லாம் போட்டிருக்கீங்களே. அவர் என்ன நான் வந்து பிரின்ஸ் கிடையாது, நான் ஒரு நார்மல் பர்சன், என் பேர் டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹீரோயினும் கொஞ்சம் வியர்டாக பார்த்து செவாங்க வெளியில் போகலாம் அண்ட் ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை நான் பர்ஸை மறந்துட்டேனே, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே டவுனுக்குள்ளே தான் போகிறாங்க. ரொம்பவே வந்து அமைதியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நைட் லைஃபா லெவன் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெக்ஸாக கேட்குறாங்க. அண்ட் ஹீரோ வந்து வாங்க சரி அப்போ கேஸ்ட் லைக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு எங்கே போகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மார்னிங் ஒரு இடத்துக்கு போனாங்க தெரியுமா, ஊபோடி டெக்லீஸ், அங்கே தான் போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு போன உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக இருக்குது. எல்லா பீப்புள்ஸ் வந்து ஒரு லைக் திருவிழாலாம் இருக்கும்ல ஒரு குட்டி, அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நிறைய லைக் அங்கே ஸ்டால்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் எல்லாரும் ரொம்பவே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் அவங்களுமே வந்து போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம பிரின்ஸ் வந்து ஹீரோயினை ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காரு. மேபி ஒரு சின்ன ஸ்பார்க் அவருக்குள்ள வந்திருக்கும் போல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. தென் அடுத்தது வந்து என்னமோ நடக்க போகுது போல. ஏன்னா வந்து இந்த நாட்டோட நேஷனல் டான்ஸ் வந்து ஆட போகிறாங்க போல. ஸோ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க பிரின்ஸ்ட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டான்ஸ் தெரியல வாங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஹீரோக்கு வந்து அந்த விஷயம் தெரியல போல. லைக் அந்த டான்ஸ் எப்படி ஆடணும்லாம் தெரியாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வந்து ஹீரோயினும் வாங்க சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் அவர் வரல. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் வந்து லைக் அப்ளாஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துடுறாரு. அண்ட் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லைக் சைடில் இருக்கவங்கலாம் பார்த்து அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே கூட ஆடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து அந்த நைட்டை வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஹீரோயின் கூட வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கும். லைக் ஃபஸ்ட்டு டான்ஸில் அந்த குட்டி பாப்பா தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். லைக் இதான் என்னோட வீடு, இங்கே தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அண்ட் இதுதான் என்னோட ஸ்கூல். லைக் ஒரே ரூம் தான் பட் சுற்றி நிறைய விஷயம் அந்த பாப்பா பண்ணிக்கும் போல். அவங்க வந்து லைக் பார்த்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. கீழே வந்துட்டு அவர் வந்து லைக் கரைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறாரு. இவங்க வந்து ஆமாம்மா ஓசியில் வாங்கினா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவரும் அமைதியாடுறாரு. அண்ட் அவர் வந்து சில விஷயம் சொல்கிறாரு. நான் இந்த இடத்த பார்த்து ஏன் இவ்வளோ விஷயமா பயந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னை எதுக்கு இவங்க விடாமல் விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பீப்புள்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. தென் வந்து நான் உன்னை ஒரு விஷயத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ வந்து. அங்கே ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. அதில் வந்து லைக் சாஞ்சிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆக்சுவலி ரொம்ப வந்து கிளியராக ஸ்கை இருக்கனால எந்த ஒரு லைட் பொல்யூஷனுமே இல்லாதனால அங்கே ஸ்டார் கேசிங் செம்மையாக இருக்குது. லைக் மில்கி வேவே தெரியுதுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல வியூ இருக்குது. லைக் அதை பார்த்துட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயினும் சில விஷயம் சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெவனோட பிரின்ஸ்க்கு வந்து லெவனியோட நேஷனல் டான்ஸே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நைட் நல்லாவே முடிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் வந்து கேஸ்டலுக்கு தான் வராங்க. 2 பேரும் இன்னைக்கு நல்லா போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து வச்சுக்கணும் வாங்காமல் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நார்மலாக தான் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்தேன். இல்லையே அது ஃப்ரெண்ட்லியாக பார்த்த மாதிரி தெரியலையே, ஏதோ எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் தான் லைக் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து லைக் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, மேபி நீ அதை பண்ணலாம்ல, நீ ஒரு பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும்னா லைக் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கப்படாது, நம்ம தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து லைக் நைட்டும் அவங்க ரொம்ப சிரிச்சுட்டு நம்ம பிரின்ஸை பற்றி நினச்சி தான் அப்படியே தூங்கிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து காமிக்கிறாங்க. லைக் அங்கே டைனிங் டேபிளில் காமிக்கிறாங்க. லைக் கிங் அண்ட் குயின் இருக்காங்க. லைக் பிரின்ஸ் அங்கே போனவொடனே ரொம்ப ஜாலியாக போகிறாரு. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டு லைக் வெல்கமிங்காக பேசுகிறாரு.
இதுக்கு முன்னாடி அவர் பேச மாட்டார் போல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. ஸோ இது வந்து அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த பக்கம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் கிங் வந்து நீ இதெல்லாம் நீ பெருசாக யோசிக்க தேவையில்ல, நீ ஃபஸ்ட் வந்து வெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இதே சாப்பிட்டு இருக்காரு. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க, அந்த பியை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து லைக் இப்படி தான் கட் பண்ணணும், இப்படி தான் வந்து ஹேர் கட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ரொம்பவே ஜாலியாக மறுபடியும் எங்கேயும் வெளியே போகிறாங்க. நம்ம பிரின்ஸ்க்கு வந்து அங்கே வெட்டிங் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு போல. ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி. ஹீரோயின் வந்து அங்கே போயிட்டு லைக் அந்த கேஸ்டல் காட் இருப்பாங்க தெரியுமா, அந்த கேட் காட், அங்கே வந்து அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சில பொருள்லாம் வைக்கணும், பரவாயில்ல இடம் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அவரும் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டவுனுக்குள்ளே வந்துட்டு நிறைய வந்து லைக் சின்னதாக ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வந்து லைக் குழந்தைங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எல்லா பொருளுமே வந்து கேஸ்டல் கேட்டுட்டு வந்து கொடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கேஸ்டலுக்கு தான் வராங்க. வந்துட்டு வந்து கிச்சன் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. லைக் அண்ட் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுமே அங்கே தான் இருக்காங்க. லைக் ஸ்பெகட்டி பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அங்கே லைக் அந்த ஹோமில் இருக்க குழந்தைங்களுக்காக ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. லைக் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக பாட்டை போட்டுட்டு ஒயின் குடிச்சிட்டு ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து ஸ்பெகட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது வால்டர் வந்து நிற்கிறாரு. வந்து நின்னோன்னு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க. அண்ட் வால்டரும் வந்து லைக் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து லைக் ஒயின் குடிச்சிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே வந்து ஸ்பெகட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம பிரின்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க பிரைடும் அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட ஒரு சின்ன பிளான் இருக்குது, அவங்க பிஸ்னஸ் ஐடியா, அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து அது பெருசாக கண்டுக்கல. சைடில் வந்து விண்டோ வழியாக நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ரொம்ப பரபரப்பாக லைக் அங்கே இருக்க கார்டனஸ்ட்டாக ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கேட் கிட்ட போகிறாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம பிரின்ஸுமே வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த விஷயத்தை வந்து அப்படி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கீழே வராங்க. வந்துட்டு அந்த கேட் கிட்ட தான் வராரு. வந்துட்டு ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய பொருள் இருக்குது, ஆக்சுவலாக நிறைய டாய்ஸு அண்ட் நிறைய வந்து துணிங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஹீரோ வந்துட்டு லைக் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கேட் காட் இருக்கா தெரியுமா, அவர் வந்து பயமுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் வந்து கேட் கார்டை வந்து இல்லை அவர் சும்மா தான் விளையாடுறாரு, ரொம்ப பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஹீரோயின் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, லைக் நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹோமில் இருக்க அந்த சில்ட்ரன்ஸ்க்காக நான் சில விஷயத்தை வந்து டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவருமே வந்து என்னால் முடிஞ்ச சில விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோர் ரூமில் நிறைய ராயல்ஸ் அந்த யூஸ் பண்ண அந்த லைக் அந்த டேபிள்ஸ் அந்த சேர்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து லைக் எடுக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்க ஒர்க்கர் வந்து இது வந்து எடுக்கக்கூடாது, இது வந்து ராயல்ஸ்க்கானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இங்கே குயின் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பிரின்ஸ் கேட்குறாரு, ஸோ குயின் எப்போ இங்கே வந்தாங்க லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி. இங்கே குயின் வந்ததே கிடையாது அப்படின்னு அந்த ஒர்க்கர் சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுங்க, எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஒரு வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து மேலே இருந்து லைக் அந்த பிரைடோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வருது, லைட்டாக இல்லை நல்லாவே சந்தேகம் வந்துடுது. இது வந்து ஒரு மாதிரி பெரிய விஷயமா ஆக்கணுன்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அவங்க நல்லா ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்காங்க போல. அண்ட் அங்கே அந்த பிஏ இருக்காங்க தெரியுமா, அவங்களுமே ஓகே அந்த அளவுக்கு நல்லா இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் அவங்க வந்து ஜாலியாக அப்புறம் சிரிச்சிட்டு இருக்காங்க, நல்ல வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்க வந்து லைக் அந்த பிஏவுமே நல்லவங்க தான் போல, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போகிறாங்க, பாவம் வந்து பசங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் டொனேட் பண்ணாங்க தெரியுமா, அந்த பொருள்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லைக் போயிட்டு இருக்காங்க. லைக் ஒரு வண்டி தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து லைக் பயப்படுறாங்க, உனக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியுமான்னு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறான். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா தான் ஓட்டிட்டு போகிறாங்க. அண்ட் போகிற வழியில் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அண்ட் ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை பற்றியும். அண்ட் பிரின்ஸுமே வந்து ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஜாலியாகவும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊபடி டெக்லிஸ்னு ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, அங்கே தான் போகிறாங்க. அங்கே போனோடனே அவ்வளோ பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து யாருக்கெல்லாம் வந்து டாய்ஸ்லாம் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க, அவங்க எல்லாம் ஜாலியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெகட்டியும் சாப்பிட்லான்னு சொல்லி இன்னும் ஜாலியாகிடுறாங்க. சரி ஓகே அப்புறம் ஹேர் கட் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அமைதியாகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிடிச்சி ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு மட்டும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து லைக் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் கேப் எடுத்தோன்னே ஒரு முடி வந்து லைட்டாக கலஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி பண்ணிருக்காங்க. அதை பார்க்க கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது தூரமாக இருந்து வந்து லைக் அந்த பிரைடோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அது வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஸோ இது பெரிய விஷயம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. லைக் வந்து அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்கேயோ, லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹீரோயின்லாம் லைக் பேசிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்காங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு உனக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஹவுஸ் கீப்பிங் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாகிறாங்க, பார்த்தியா நான் சொன்னல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இல்லை இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் இருக்கவங்க வந்து லைக் இப்படி இடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அவங்களுமே வந்து சோகமாயிடுறாங்க. பின்ன வந்து லைக் நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க தெரியுமா, அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் டொமேட்டோ வந்து நம்ம பிரின்ஸை வந்து செடியூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே சோகமாயிடுறாங்க.
அண்ட் கிங்கை காமிக்கிறாரு. அவர் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே அதிர்ச்சியில் இருக்காரு. இதை பாருன்னு சொல்லிட்டு குயின் காமிக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம பிரைட் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கத்திக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் என்ன பேசி வச்சிருக்கோம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் குயின் தான் லைக் சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ அந்த மேக்கப் பண்ண வந்திருக்காங்க தெரியுமா, அதில் அந்த பொண்ணை வந்து நான் அனுப்பிச்சிடுறேன், ஸோ வந்து இருக்க 2 பேர் வந்து லைக் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உடனே வந்து நம்ம ஹீரோயினை பரபரப்பாக வந்து கிளப்புறாங்க. அவங்களும் வந்து லைக் காரில் ரொம்ப சோகமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அண்ட் பிரின்ஸுமே வந்து லைக் வேகமாக போயிட்டு லைக் நம்ம ஹீரோட ரூமில் தான் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க இல்லை. ஸோ கீழே வந்து போய் பார்க்குறாரு. அங்கே ஹீரோயின் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து லைக் நீ போகாத, எனக்கு வந்து நீ போகிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் ஹீரோயின் வந்து இல்லை அது உங்கள் அப்பா அம்மாவோட விருப்பம் தான், லைக் ஒரு கிங்கோட இதுவும் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் லைக் அழுதுட்டு தான் இருக்காங்க, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனால் 2 பேருமே போக முடியல. பட் இதுவுமே வந்து லைக் கரெக்டாக போகாதில்ல, என்னதான் வந்து இவர் பிரின்ஸ் அண்ட் ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஸோ இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வீடியோ கால் வருது. ஏன்னா வந்து சலூன் ஃபுல்லாக இருந்துச்சு போல, ஸோ இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக போகிறாங்க. அண்ட் தென் வந்து டேரெக்டாக வெட்டிங் தான் காமிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து வெட்டிங் போல, ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இவருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு, நம்ம பிரின்ஸுமே வந்து. அப்போ வந்து வால்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, கைண்ட் ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. லைக் அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி. லைக் அவர் சின்ன வயசில் வந்து லைக் ஒருத்தரை லவ் பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து இந்த மாதிரி லைக் ராயலுக்காக அந்த டியூட்டிஸ்க்காக என்னால் வந்து பண்ண முடியல, லைக் கண்டினியூ பண்ண முடியல, இந்த மாதிரி ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து அவரோட லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்களும் வந்து இங்கே பிரைடை வந்து லவ் பண்ணல, நீங்கள் லவ் பண்ணுறது நம்ம ஹீரோயினை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹீரோவுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்களோட ஹேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு மனசில் என்ன ஃபீல் பண்ணுதோ அதை பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால. அண்ட் நம்ம பிரின்ஸ் வந்து உடனே வந்து பிரைடோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பிரைடுக்கு வந்து மேக்கப் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்ன என் பொண்ணு இது வரைக்கும் நான் அழகாக இப்படி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோமே கரெக்டாக அப்போ தான் போகிறாரு, இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்க அம்மா வந்து இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக தனியாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி பிரைட்டை. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வேண்டான்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்காரு. பட் பிரைட் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க, எனக்குமே வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுட்டு அவர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வந்து டோரை திறக்கிறாங்க பாருங்க. அவங்க 3 பேருமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் போயிடுறாரு. அண்ட் பிரைட் இருக்காங்க தெரியுமா, லைக் இதுக்கப்புறம் அவங்க பிரைட் கிடையாது. அண்ட் இவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க குஷியாயிடுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிடச்சிட்டாங்க ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீங்கள் நியூயார்க்கில் நம்ம ஹீரோயின் அதை காமிக்கிறாங்க. இப்போது அங்கே அந்த குழந்தைங்களுக்கு சில பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, இதை நீங்களே வந்து யூஸ் பண்ணி எப்படின்னு கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் வந்து சலூனுக்கு தான் வராங்க. லைக் ஃபுல்லாகவே எரிஞ்சிச்சு போல். அங்கே வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணணும் தெரியுமா, ஒரு ரெண்ட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும் தெரியுமா, அவன் தான் மறுபடியும் வந்திருக்கான். இந்த மாதிரி நீங்கள் காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரகடாக பேசிகிட்டு இருக்கான். அப்போது வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து ஓனர்கிட்ட இப்போ எல்லாத்தையும் பேசிட்டேன், நீ வந்து எந்த ரெண்டுமே அவன்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவன் ரொம்ப நாளாக ஏமாற்றிருக்கான் போல், லைக் நடுவில் வந்து நிறைய கமிஷன் பண்ணியிருக்கான் போல். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், நீ மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப பாவமாக லைக் அப்படியா ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் சைடில் வந்து அந்த குழந்தைங்க இருக்குது தெரியுமா, அப்போ வந்து அந்த பொம்மையை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க என்ன பொம்மைன்னு. இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட காலில் அடிக்கிறாங்க பின்னாடி. தென் அவர் தெரிச்சு ஓடிடுறாரு. அண்ட் நைட்டில் காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு டின்னர் மாதிரி இருக்குது. அந்த டின்னரில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டி சென்டரோட ஒருத்தர் அந்த ஓனர் மாதிரி இருப்பார் தெரியுமா, அவர் வந்து இதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இது வந்து அவங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. தென் ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, நான் இது வந்து கண்டிப்பாக பண்ணியாக்கணும், என்னோட முழு விருப்பத்தோடு நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோயினோட அம்மாவுமே வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. அண்ட் ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டே வந்து அப்புறம் வெளியில் வந்து விண்டோ வழியாக வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி சோகமாக. ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து முன்னாடியே வந்து லைக் அந்த காரில் போயிட்டு இருப்பாங்க தெரியுமா, டொனேட் பண்ணுற பொருளை எடுத்துகிட்டு லைக் பிரின்ஸ் அண்ட் இவங்களும் போயிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் பேசுவாங்க, ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து லைக் ஒரு குதிரையை கூப்பிட்டு வந்தார். அதில் நான் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக போயிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரின்ஸ் வந்து ஒரு குதிரையில் வராரு அந்த நியூயார்க் ஸ்ட்ரீட்டில். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து லைக் நான்
வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவருமே வந்து குதிரையிலேருந்து இறங்கி அந்த விண்டோ மேலே தான் ஏறி போயிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு இட்டாலியனில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சத்தியமாக எனக்கும் அது என்னென்னலாம் தெரியல. அண்ட் ரொம்பவே வந்து லைக் ரொம்பவே நல்லா ப்ரப்போஸ் பண்ணுறாரு போல். அண்ட் இவங்க வந்து சொல்கிறாங்க உங்கள் இட்டாலியன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் அப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, கீழே காரில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சைடில் வந்து நம்ம வால்ட் இருக்காரு. ஹீரோயின் வந்து டபுள் ஃபிஸ் பம்ப் கொடுக்குறாங்க. அவரும் வந்து கொடுக்குறாரு. தென் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து குதிரையில் ஏறி இறங்கி போகிறாங்க. அண்ட் மேலே அவங்க அம்மாவுமே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. 2 பேருமே வந்து அந்த நியூயார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து குதிரையில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த படம் முடியுது. ரொம்பவே வந்து நார்மலான மூவி அண்ட் நார்மலான ஸ்டோரி தான். பட் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். அண்ட் டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவி நான் சொல்லுவேன். அண்ட் அவ்வளோதான். பாய்.